முன்னூரில் டாஸ்மாக் மதுபான கடையை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டம். தேனி மாவட்டம் சின்னமனூரிலிருந்து மேகமலை செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி பின்புறம் கோகுலம் காலனி குடியிருப்பு பகுதியில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடைக்கு வரும் மதுப்பிரியர்கள் குடியிருப்பு பகுதியில் அருகே அமர்ந்து மது அருந்துவதாகவும், மதுவினை அருந்துவிட்டு சாலையில் பாட்டில்களை உடைத்து வீசி எறிந்துவிட்டு தகாத வார்த்தை பேசி வாக்குவாதங்களில் ஈடுபடுவதாகவும், பள்ளிக்கு சென்று வரும் குழந்தைகளிடமும் தனியாக கடைகளுக்கு சென்று வீடு திரும்பும் பெண்களையும் சாலையில் இருசக்கர வாகனத்தை அச்சுறுத்தும் வகையில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டிச் செல்வதால் விபத்து ஏற்படும் அபாய நிலை ஏற்படுவதாகவும் புகார் கூறிய பெண்கள் டாஸ்மாக் மதுபான கடை முன்பு ஒன்று கூடி அரசு டாஸ்மாக் மதுபான கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முற்றுகை போராட்டத்தால் அரை மணி நேரத்துக்கு மேலாக அரசு டாஸ்மாக் மதுபான கடை முன்பு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவத்துக்கு வருந்தி வந்த போலீசார் மதுபான கடையை இடமாற்றம் செய்ய உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் டாஸ்மாக் கடை எனக்குள்ள இருக்கு. என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. என் பேர் தமிழ்ச்செல்வி. இங்க இருந்து சின்ன பிள்ளைய போய் வர முடியல. இந்த கடையை கொஞ்சம் மாத்தி வைங்க. கேட்டாலும் வீட்டுல வந்து கேட்டாலுமே யார்கிட்ட வந்து கேட்டாலுமே இந்த 1000 ரூபாய் கொடுக்குற காசு தானே உங்களுக்கு நாங்க கடையை திறந்து வைக்கிறோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் பணமே வேண்டாம். எங்களுக்கு கடையை மாத்தி கொடுத்துருங்க. எங்களால ஒரு நாள் சின்ன பிள்ளைல எல்லாம் எங்களால சத்து இல்லை. எங்களுக்கு எங்க பிள்ளைய நல்லா இருக்கணும். தயவுசெய்து கடையை மாத்தி கொடுங்க. நீங்க போய் வரும்போது எந்த மாதிரி இடையூறுலாம் இருக்கு? வீட்டுக்கு வந்து கடைக்கு வெளியில போய் வரும்போது எந்த மாதிரி இடையூறுலாம் இருக்கு? பிள்ளைய வருங்க 4:50 பிள்ளைய வந்துருங்க. வீட்டுக்கு வரணும்ல எங்களுக்குள்ள வந்து வீட்டு முன்னாடியே வந்து உட்காந்து குடிக்க ரவுண்டு கட்டி உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடாங்க. அதனால பிள்ளைய போயிட்டு வரவங்க நாங்க வேலை விட்டு வரதான் பிள்ளைல போய் கூப்பிட போக முடியுது. வந்தாலுமே கொஞ்சம் மாத்தி உட்காருங்கன்னா மாத்தி உட்கார வைக்க மாட்டாங்க. அதனால எனக்கு இந்த கடை வேண்டாம். தயவுசெய்து கடையை கொஞ்சம் மாத்திங்க. எங்கனால பிள்ளைய வாழ்க்கையை எட்டு போயிடும் அப்படின்னு நான் சொல்லி முடிவு